ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜாஃபர் டெக் ஐடியாஸ். இன்றைக்கி ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம ஃபோனை யாராவது ஹேக் பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா, நம்ம ஃபோனில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பேசுவோம். வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, சோஷியல் மீடியா, நார்மல் ஃபோன் கால் பேசுகிறோம். அதை யாராவது கேட்குறாங்களா, இல்லை நம்ம கேமராவை யாராவது மிஸ்யூஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஏன்னா நம்ம எந்த விஷயம் பர்சனலான ஒரு விஷயத்தை வந்து இன்னொருத்தர் கேட்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சாலே அது வந்து ஒரு பயப்படுற விஷயமும் கூட ஆபத்தான விஷயமாகவும் இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம இன்றைக்கி வந்து கிளியராக பார்த்துடலாம். நீங்கள் அடிக்கடி பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து டிஸ்சார்ஜ் ஆகும், வேகமாக சார்ஜ் போகும், ஹீட் ஆகும். ரெண்டாவது வந்து ஃபோனில் வந்து நீங்கள் பேசும்போது ஏதோ ஒரு ஆப்பை யூஸ் பண்ணும்போது சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கலர் டாட்டில் வந்து அது லைட் மாதிரி ஒரு பிளிங்க் ஆகும். அது எதுக்கு அப்படின்னா, உங்கள் ஏதோ ஒரு ஆப் வந்து அந்த வாய்ஸை வந்து யூஸ் பண்ணுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் எந்த ஒரு காலிங் ஆப்ஷனை யூஸ் பண்ணாத டைமில் அந்த க்ரீன் டாட் இருக்குது அப்படின்னா உங்கள் ஃபோனுடைய வாய்ஸை யாரோ கேட்டுட்ருக்காங்க, இல்லை ஹேக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிறது அர்த்தம். ஒருவேளை நீங்கள் நார்மல் கால் பண்ணுறதா இருந்தாலும் சோஷியல் மீடியா, வாட்ஸ்அப், டெலகிராம், மெசேஞ்சரில் கால் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த க்ரீன் டாட்டு நீங்கள் யூஸ் பண்ணாத டைமில் ஆஃபில் இருக்கணும். அதை கண்டிப்பாக நோட் பண்ணிக்கங்க. நம்ம சில சமயத்தில் வந்து நிறைய ஆப்ஸ் வந்து ப்ளே ஸ்டோரில் வந்து நமக்கு ஈஸியாக கிடச்சிரும், அதை வந்து டவுன்லோட் பண்ணிடுறோம். ஆனால் ஒரு சில ஆப் வந்து ப்ளே ஸ்டோரில் இருக்காது. நம்ம என்ன பண்ணுவோம், கூகுளில் போயிட்டு ஏபிகே அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதே ஆப் தான், ஆனால் வேற ஒரு சைட் மூலமாக நம்ம டவுன்லோட் பண்ணுவோம். அந்த மாதிரி டவுன்லோட் பண்ணும்போது அதில் ஏதாவது வைரஸோ இல்லை வந்து ஸ்பை சாஃப்ட்வேரோ இருக்கா என்ன அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பாக தெரியாமல் இருக்கும். அதை பற்றி ஃபுல் டீட்டெயில் இன்றைக்கி பார்த்துடலாம். இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நிறைய இம்பார்ட்டண்டான விஷயங்கள் உங்களுக்கு வந்து அடிக்கடி வந்துட்டுருக்கும். இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா பைமோட் ஆப். இது வந்து ஒரு ஜஸ்ட் ஆப் மட்டும் கிடையாது, நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஸ்டோர். ஸோ இந்த ஸ்டோரில் வந்து கூப்பன் லிஸ்ட் இருக்குது. நீங்கள் வந்து ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணும்போது அதுக்கு கூப்பன், கேஷ்பேக் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுப்பாங்க. இதில் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். அக்சசரிஸ்லேருந்து எல்லாமே இருக்குது. இப்போ ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸ்லேருந்து, ஸோ உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான க்ரோசரியிலேருந்து, காம்போ க்ரோசரி, ஹோம் நீட்ஸ், ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம், ஸோ ஹெல்த் கேர், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இதை நீங்கள் ஜஸ்ட்டு ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் வந்து கோ த்ரூ பண்ணுங்கள். நிறைய ஆப்ஸை நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, பட் இந்த ஸ்டோரில் உங்களுக்கு நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய கேஷ்பேக்கு, கூப்பன் யூஸ் பண்ணி டிஸ்கவுண்ட் நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது இந்த பைமோட் ஆப் யூஸ் பண்ணுறதுனால. ஸோ கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். ஃபோன் ஹேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற செட்டிங் என்ன அப்படின்னா, கால் ரெக்கார்ட். இப்போ நீங்கள் வந்து பேசுகிறீங்க, அதை பேசும்போது உங்களுக்கு கால் டைரெக்டாக வரும். ஒருவேளை அந்த கால் ஃபார்வேர்ட் பண்ணியிருந்தால் எந்த நம்பருக்கு ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு அந்த கால் டைரெக்டாக போயிடும். நீங்கள் வந்து சில டைம் ஃபோன் எடுக்காமல் பிஸியாக இருப்பீங்க. அப்போ வந்து உங்களுக்கே தெரியாமல் யாரோ ஒருத்தர் கால் ஃபார்வர்ட் போட்டிருந்தாங்கன்னா, ஸோ அவங்களுக்கு அந்த கால் ஃபார்வர்ட் போயிடும். ஸோ உங்களுடைய இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு ஷேர் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதை நம்ம எப்படி வந்து பைபாஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட் உங்களுடைய டயல் பேடை வந்து ஓப்பன் பண்ணிங்க. நீங்கள் டைப் பண்ண வேண்டிய நம்பர் இதுதான். ஸோ இந்த நம்பரை வந்து நோட் பண்ணிங்க. *61# அப்படின்னு. ஸோ இந்த நம்பரை நோட் பண்ணிவிட்டு இதை வந்து டயல் பண்ணுங்கள். இதை டயல் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கால் ஃபார்வர்ட் ஆகிருந்தாலோ, கால் ஃபார்வர்டு எந்த நம்பருக்கு ஆகிருக்கு அப்படிங்கிற டீட்டெயில் வந்து தெரிஞ்சிடும். இதில் பார்த்தீங்கன்னா கால் ஃபார்வர்ட் வென் நோ ரிப்ளை. நீங்கள் ரிப்ளை பண்ணாமல் இருக்கும்போது அந்த கால் வந்து யாருக்கு ஃபார்வர்ட் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து நாட் ஃபார்வர்டுன்னு வருது. காலு, டேட்டா, ஃபேக்ஸு, எஸ்எம்எஸ்ஸு, ஈவன் எஸ்எம்எஸ் கூட ஃபார்வேர்ட் ஆகும். உங்களுக்கு ஓடிபி வரலாம். அந்த ஓடிபி ஃபார்வேர்ட் ஆகிருந்துச்சு அப்படின்னா, ஸோ அது வேறு யாராவது மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் எதுவுமே வந்து ஃபார்வேர்ட் ஆகலை. அப்போ வந்து உங்களுக்கு ஃபோன் சேஃபாக இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதில் இன்னொரு நம்பர் இருக்குது, அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துருங்க. ஸோ இதுதான் அந்த நம்பரு. ஸோ இந்த நம்பர் எதுக்கு அப்படின்னா சேம் கண்டிஷன் தான். இதை நீங்கள் டயல் பண்ணும்போது, இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது கால் ஃபார்வர்ட் பிஸியாக இருக்கும்போது மட்டும். ஆனால் இது வந்து கால் ஃபார்வர்ட் அன்கண்டிஷனலி, எல்லா கண்டிஷன்லையும் உங்களுக்கு எப்போ ஃபோன் வந்தாலும், பிஸியாக இருந்தாலும், ஃபோன் எடுக்கலைனாலும், ஆஃப் பண்ணியிருந்தாலும், எல்லா டைம்லையும் ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு உண்டான ஆப்ஷன். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நாட் ஃபார்வர்டுன்னு வந்திருக்கு. ஸோ என்னுடைய ஃபோனில் வந்து எதுக்குமே ஃபார்வேர்ட் ஆகலை அப்படிங்கிறத ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது ஒருவேளை ஃபார்வேர்டு ஆயிருந்துச்சு அப்படின்னா அதை எப்படி டீஆக்டிவேட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். அதுக்கும் ஒரு கோடு இருக்குது, அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒருவேளை உங்கள் ஃபோன் வந்து கால் ஃபார்வர்டு ஆகியிருந்தால் அதை எப்படி டீஆக்டிவேட் பண்ணுறது. ஸோ இதுதான் அதுக்கு உண்டான கோடு #002#. ஸோ இதை நீங்கள் போட்டுட்டு டயல் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் ஃபோனு எந்த நம்பருக்கு ஃபார்வர்ட் ஆகியிருந்தாலும் அது இமீடியட்டாக டெலிட் ஆயிரும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், கால் ஃபார்வேர்டிங் ஆல் எரேஸ் சக்ஸஸ்ஃபுல். ஸோ என்ன நம்பருக்கு யாராவது உங்களுக்கு தெரியாமல் ஃபார்வர்ட் பண்ணியிருந்தாங்களோ டெலிட் ஆயிரும். ஸோ இது இல்லாமல் இன்னொரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஃபோன் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணாமல் இருந்தாலும் சில டைம் பேட்டரி வந்து ரொம்ப அதிகமாக சூடாகும். ஸோ அந்த டைமில் நீங்கள் வந்து ஃபோனில் ஏதோ ஒரு ஆப்பை வந்து ரொம்ப வேகமாக அந்த பேட்டரியை வந்து கன்சியூம் பண்ணுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அது நீங்கள் இன்ஸ்டால் பண்ண ஆப்பாக இருக்கலாம். அப்படி இல்லை
உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் எங்கேயாவது பை மிஸ்டேக் கூகுளில் இருந்து ஏதோ லிங்க் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ண ஆப்பாக கூட இருக்கலாம். ஸோ அதையும் நீங்கள் வெரிஃபை பண்ணிங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த கனெக்ஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷனுக்குள்ளே போங்க. இந்த ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா டேட்டா யூசேஜ் அப்படின்னு ஒரு இது இருக்கும். இதில் பாருங்கள், இங்கே தெரியும். இந்த டேட்டா யூசேஜை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு என்னென்ன டேட்டா யூஸ் பண்ணுறீங்க, மொபைல் டேட்டா யூசேஜ் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ நீங்கள் என்னென்ன ஆப்பெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஆப்பு எவ்வளவு கன்சியூம் பண்ணுது, நீங்கள் ஒர்க் பண்ணுற டைம்லையும் ஒர்க் பண்ணாத டைம்லையும் என்னென்ன கன்சியூம் பண்ணுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இதில் வந்து செக் பண்ணுங்கள், நீங்கள் டவுன்லோட் பண்ணாத உங்களுக்கு தெரியாமல் ஏதாவது ஒரு ஆப் டவுன்லோட் ஆகிருக்கு அப்படின்னு. சில டைம் பார்த்தீங்கன்னா குழந்தைகள்லாம் எடுத்து ஃபோன் விளையாடுவாங்க, நமக்கே தெரியாது. நிறைய கேம்ஸ் வந்து அப்லோட் பண்ணி டவுன்லோட் பண்ணுவாங்க. அந்த டைமில் அவங்களுக்கு தெரியாமையே ஏதாவது ஒரு ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கலாம். ஸோ அது கூட உங்கள் ஃபோனை வந்து ஹேக்கிங் சாஃப்ட்வேராக கூட இருக்கலாம். ஸோ அதை வந்து அடிக்கடி வந்து செக் பண்ணிங்க. செக் பண்ணி நீங்கள் வந்து கரெக்டாக அப்பப்போ வந்து பார்த்துட்டு எது தேவையில்லாத ஆப்போ அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து டெலிட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா அதை வந்து ஸ்டாப் பண்ணி வைக்கணும். இப்போ நீங்கள் வந்து அந்த செட்டிங்கை சேஞ்ச் பண்ணிட்டீங்க. இப்போ அதிலேயே போனீங்கன்னா இன்னொரு செட்டிங் இருக்குது, ஆப் இருக்குது பார்த்தீங்களா. நீங்கள் டவுன்லோட் பண்ண ஆப்ஸ் எல்லாம் வந்து இங்கே தான் இருக்கும். ஸோ இந்த ஆப்புக்குள்ளே போங்க. இதில் போயிட்டு ஒரு தடவை வெரிஃபை பண்ணுங்கள், நீங்கள் டவுன்லோட் பண்ணாத ஏதாவது ஒரு ஆப் இருக்கா அப்படின்னு. இதில் எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த ஆப்புக்கு இப்போ பொதுவாக ஆப்பை பார்த்தீங்கன்னா இந்த லோகோலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து டிஃபால்ட் ஆப்பு. இதில் எல்லாம் வந்து லோகோ கொடுத்துருக்காங்க. இந்த அவதார் ஸ்டிக்கர் அப்படிங்கிறது நான் டவுன்லோட் பண்ணவே இல்லை. இது வந்து பை மிஸ்டேக் வந்து ஏதாவது நான் இமேஜ் வந்து சர்ச் பண்ணியிருப்பேன், அந்த டைமில் வந்து டவுன்லோட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஆப்பு டெலிட் பண்ணுங்கள். அதே மாதிரி லோகோ இல்லாமல் இருக்குது அப்படின்னா அது வந்து 100% வந்து வைரஸ் சாஃப்ட்வேர் தான். அதை வந்து இமீடியட்டாக டெலிட் பண்ணிடுங்க. அதை வச்சுட்டு இருக்காதீங்க. அதெல்லாம் உங்களுக்கு வந்து ஸ்பை சாஃப்ட்வேராக கூட இருக்கலாம். இந்த ஒரு சில ஆப்பெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், இதெல்லாம் வந்து எப்படி வந்திருக்கு அப்படின்னே தெரில. ஸோ அந்த மாதிரி ஆப் இருந்தால் இமீடியட்டாக டெலிட் பண்ணிடுங்க. அதே செட்டிங்குள்ளே ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் இதுதான் வந்து உங்கள் ஃபோன் ஹேக்காக இருக்கா இல்லையா அப்படிங்கிறதுல 100% தெரியக்கூடியது. இதில் வந்து டிவைஸ் அட்மின் ஆப் அப்படிங்கிறத நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். சரியா, டிவைஸ் அட்மின் ஆப் அப்படிங்கிறத வந்துச்சு பாருங்கள். ஸோ இதில் இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், செக்யூரிட்டி அண்ட் ப்ரைவசியில் டிவைஸ் அட்மின் ஆப்ஸ் அப்படின்ருக்கு. ஸோ இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ஒரு உங்களுக்கு ஷோ ஆகும் பாருங்கள், காட்டுறேன். இங்கே வந்து டிவைஸ் அட்மின் ஆப் நோ ஆக்டிவ் ஆப்ஸ் அப்படின்னு வந்திருக்கா. ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து வேறு யாராவது உங்கள் ஃபோன் ஹேக் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ஹேக்கர் ஆப் இருக்குது பாருங்கள், அந்த ஆப் வந்து இங்கே ஷோ ஆகும். இதில் வந்து இப்போ இதெல்லாமே வந்து டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய ஆப்ஸு. ஸோ அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு ஆப் வந்து இருக்கும். நீங்கள் வந்து ஃபோனை வந்து ரிப்பேர் கொடுக்குறீங்க கடையில், அங்கே வந்து உங்களுக்கு தெரியாமையே வந்து ஒரு ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிடுறாங்க. ஸோ அது வந்து இந்த இடத்துல அட்மினாக வந்துடும். ஸோ நீங்கள் என்ன ஒர்க் பண்ணிங்கனாலும் உங்கள் ஃபோனில் அது வந்து அவங்களும் வந்து பார்க்க முடியும், அவங்களும் கேமராவை வந்து மேனுவலாக ஆன் பண்ண முடியும். அதனால் மறக்காமல் இதில் வந்து நோ ஆக்டிவ் ஆப் அப்படின்னு இருக்கானுங்கிறத தெளிவாக பார்த்துங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரஸ்ட் ஏஜென்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு இதை வந்து இந்த தெஃப்ட் ப்ரொடெக்ஷனு, எக்ஸ்டர்னல் அன்லாக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணிங்க. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து எங்கேயாவது ஒரு ஃப்ளைட்டு இல்லைன்னா பஸ் ஸ்டேஷன் போகிறீங்க, அங்கே வந்து சார்ஜர்ஸ் இருக்கும் பார்த்துருப்பீங்க, கேபிள் மட்டும் வச்சுருப்பாங்க. நீங்கள் வந்து அதில் சார்ஜ் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது உங்களுடைய டேட்டாவை வந்து பின்னாடி இருந்து எடுக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், இந்த மாதிரி பிளாக் யூஎஸ்பி கனெக்ஷன் வைல் லாக்டு. இப்போ நீங்கள் வந்து ஃபோன் லாக்கில் வச்சுட்டு தான் நீங்கள் வந்து சார்ஜ் போடுவீங்க, ஏன்னா யாராவது வந்து ஃபோன் எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் வந்து ஃபோன் லாக்கில் இருந்து சார்ஜ் போட்டிங்கனாலும் யாருமே வந்து உங்களுடைய டேட்டாவை வந்து அலோவ் பண்ண முடியாது. அது வந்து சார்ஜ் மட்டும்தான் ஆகும். நீங்களே பார்த்துருப்பீங்க, லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேலே செப்பரேட் ஒரு ஆப்ஷன் வரும், இமேஜ் மீடியா ஷேர் பண்ணுமான்னு கேட்கும். அதனால் இந்த ஆப்ஷன் வந்து ரொம்ப கம்பல்சரி. ஏன்னா நம்ம நிறைய பப்ளிக் பிளேஸில் வந்து ஃபோனை வந்து சார்ஜ் போடுவோம். அப்போ வந்து உங்களுடைய டேட்டாவை பேக் எண்ட்லேருந்து எடுக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் இந்த இதெல்லாம் இருக்கும் பாருங்கள், இன்ஸ்டாலேஷன் அன்னோன் ஆப்பு. ஸோ அன்னோன் ஆப்பை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுறீங்களா இல்லை உங்களுக்கு வந்து ரிஜெக்ட் பண்ணணுமா அப்படிங்கிறதையும் நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சில வெப்சைட்டில் போய்ட்டு எல்லாம் கிடைக்கிற ஆப்பெல்லாம் டவுன்லோட் பண்ணுவோம், குழந்தைங்க பண்ணுவாங்க தெரியாமல். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம வந்து பிளாக் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம முக்கியமாக ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம், அன்னோன் லிங்க் வந்தால் அதை கிளிக் பண்ணக்கூடாது. அது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஸோ அதை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து பார்த்துக்கணும். அந்த மாதிரி கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுடைய ஃபோன் வந்து சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும். ஸோ அதை மறக்காமல் எல்லாமே செக் பண்ணிங்க. அடுத்தது இதில் கூடவே வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட்டு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், இருந்தாலும் இப்போ மறுபடியும் சொல்லிடுறேன். நீங்கள் இந்த ப்ளே ஸ்டோர் வச்சுருப்பீங்களா, அந்த ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு அடிக்கடி நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம், உங்களுடைய ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணுங்கள். அதுலேருந்து ப்ரொஃபைல் லோகோ
ப்ரொஃபைல் லோகோ இருக்கும். அந்த லோகோவை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ப்ளே ப்ரொடெக்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த ஸ்கேன் அப்படிங்கிற ஆப்ஷனை அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஆகுது இதை யூஸ் பண்ணுங்கள். இது நீங்கள் ஒன்ஸ் ஸ்கேன் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஏதாவது இல்லீகலான ஆப்பு இல்லைனா இந்த ஆப் வெப்சைட்லேருந்து ஏபிகே மூலமாக டவுன்லோட் பண்ண ஆப்பு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது, வைரஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ளே ஸ்டோரே வந்து கிளியராக இன்ஃபர்மேஷன் கொடுத்துரும். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து சேஃபாக இருக்கும். ஸோ இந்த செட்டிங் எல்லாமே வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிங்க. உங்களுடைய ஃபோனை பாதுகாத்துக்குங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா ஃபோன் அப்படிங்கிறது நம்மளுடைய பர்சனல் லைஃப்பில் ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது எல்லாத்துக்குமே. ஒரு ஃபோன் மிஸ் ஆனால் நம்ம வந்து நம்பரை கூட மறந்துடுவோம். ஒரு சில நம்பர் தான் ஞாபகம் இருக்கும், நிறைய நம்பர் வந்து நமக்கு ஞாபகம் இருக்காது. அதனால் ஃபோன் அப்படிங்கிறது ரொம்ப ப்ரைவசியான ஒரு விஷயம். அதனால் சேஃபாக வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.